தன்னுடைய தொண்டர்களை பார்த்து பயந்து ஓடி போய் ஏன் விஜய் வண்டியில ஏறிக்கிட்டாரு? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. தன்னுடைய காலை வருத்திக்கிட்டு மண்டிக்கிட்டே போய் கர்த்தர்கிட்ட பிரார்த்தனை பண்றாரு. ஏன்னா ஈஸியா சந்திக்கலாம், மாசம் ஒரு டைம் வரப்போறேன் தொகுதிக்குன்றாருல. அதான் சார் சொல்றேன், நீங்க உன்னோட தொண்டர்களை பார்த்தே பயந்து ஓடி பங்களாக்குள்ள பூந்துகிற. இந்த 2011 சென்சஸை வச்சுதான் கொடுப்போன்னு ஏன் நீ அந்த மசோதால இன்க்ளூட் பண்ணல? நீ யோகேஸ்தனா எழுத வேண்டியதானே? நீ யோகேஸ்தனா எழுத வேண்டியதானே? திருட்டு புத்தி இருக்கிறனால தானே நீ எழுதல. சீன் போடுறோன்னே வச்சுக்கோ, ஏன் அது கூட உனக்கு தெரியல, அது கூட உனக்கு வக்கு இல்லைல்ல, அது கூட உனக்கு தைரியம் இல்லைல்ல. மோடி கோச்சு பாருன்னு தானே நீங்க பம்புற. 2/3 மெஜாரிட்டி இருக்காது, அதனால இந்த மசோதா நிறைவேறாதுன்னு ஒரு மாநில முதலமைச்சருக்கே தெரியும் போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரியாதா? அப்புறம் என்ன மாணவருக்கு அவர் எத்தனை வந்தாருன்னு நாங்க கேள்வி கேட்போம்ல. எதுக்குன்னா அழுது ஓட்டு பொறுக்கிறது. பாத்தீங்களா 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 இந்த மசோதாவை தோக்கடிச்சிட்டாங்க பத்தி. எந்த மசோதான்னு வாயை திறந்து சொல்லுடா. பெண்கள் இடஒதுக்கீடு சட்டத்துல சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். நிலைகாணலில் நாம் சிந்திப்பவர் திராவிட நட்பு கழகத்திலிருந்து தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அதோடு சேர்த்து டீலிமிட்டேஷன் கொண்டு வர பாஜக முயற்சி செய்தது. அதை எதிர்க்கட்சிகள் முறியடித்திருக்காங்க. முதலமைச்சர் சொல்வது போல சாதாரண மாணிக்கமாக இருந்த என்ன பாட்ஷாவாக மாற்றிவிட்டார் மோடி அப்படின்னு நேற்று கூட பிரச்சாரத்தில் பேசியிருந்தார். நேற்று பிரச்சாரத்திலேயே மோடியும் அது எதிர்வினையாற்றியிருந்தார். குறிப்பாக பெண்கள் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, தாய்மார்கள் என்னை மன்னிக்க வேண்டும்னு சொல்லி ஆரம்பித்தார். குறிப்பாக திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் நீங்கள் மறக்கக்கூடாது. பெண்கள் எதை வேண்டுமானாலும் மறந்துடுவாங்க, ஆனால் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்றைக்கும் மறக்க மாட்டாங்க. திமுக காரங்க நேரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேளுங்க, ஏன்டா எங்களுக்கெல்லாம் நீங்கள் இடஒதுக்கீடு கிடைக்காம பண்ணீங்கன்னு கேளுங்க அப்படின்னு பிரதமர் மோடி விமர்சனம் பண்ணியிருந்தாரு. எப்படி பார்க்குறீங்க? மோடியை பார்த்து கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு. அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களுக்கும் அந்த கட்சியை தேர்ந்தவர்களுக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இந்த பிஜேபியினுடைய பாசிச மசோதா தோல்வி அடைவதற்கு காரணம் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள். அதனால இது எந்த அளவிற்கு மிக முக்கியமானது அப்படிங்கிறத உணர்ந்ததுனால அவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கணும். பெண்கள் எதை வேண்டுமானாலும் மறந்து விடுவார்கள், இதை மறக்க மாட்டார்கள், மறந்து விடக்கூடாது, அவர்கள் வந்தால் கேளுங்க அப்படின்னு எல்லாம் மோடி கேட்கிறார் இல்லையா? நாங்க கேட்கிறோம் மோடியை பார்த்து, கேஸ் மானியத்தை நிறுத்தினீங்களே ஏன்? பெண்கள் கிட்ட போயிட்டு மிக எளிமையா நான் சொல்றேன், பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும் அப்படின்னு அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த பாயிண்ட் வந்து புரியும். அதை தவிர்த்து சாமானிய பெண்கள், என்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்பத்துக்கு நல்லது, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பசங்க நல்லா படிக்கணும், அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் பெரும்பாலான பெண்கள், சாமானிய பெண்கள் நினைப்பாங்க. அவங்க கிட்ட இந்த 33% இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு ஒரு சதித்திட்டத்தோட பிஜேபி எடுத்துட்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது புரியறதுக்கு டைம் ஆகும். ஆனால் கேஸ் மானியத்தை நிறுத்தினது பிஜேபி அப்படின்னு சொன்னா புரியும்ல. அப்படியே கேஸ் மானியத்தை நிறுத்தினார்? கேள்வி 1. 2வது, இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் பிள்ளைகள் படிப்பதற்கான நிதியை ஏன் மோடி நிறுத்தினார்? கேள்வி 2. பெண்கள் இதை தானே கேள்வி கேட்பாங்க. அப்புறம் மருத்துவ உயர் படிப்பில் ஆல் இண்டியா கோட்டால ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னது மோடி, சுப்ரீம் கோர்ட்லயே சொன்னது. அப்போ எங்க வீட்டு பிள்ளைகள் படிப்பதற்கான இடங்களை தடுத்து நிறுத்தியது ஏன் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தமிழ் மொழியை சிதைப்பதற்கு இந்தியை ஏன் திணிக்கிறீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களால கேட்க முடியும் இல்லையா? கீழடியில் ஏன் மண்ணை போட்டு மூடுனீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? உரிமை தொகை வாங்கக்கூடிய பெண்களை உங்க பிஜேபி காரங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பிச்சைன்னு கொச்சப்படுத்தினீங்களே, ஏன் இப்படி இழிவா பேசுனீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இங்க தமிழ்நாட்டு பெண்கள் ஒரு வன்முறையில் பாதிக்கப்படும் பொழுது அதை வைத்து மலினமான அரசியல் பண்ணது ஏன்? இப்படி பெண்களை வைத்து பெண்களின் உடன் மீது அரசியல் ஓட்டு பொறுக்க நினைக்கிறீங்களே, அசிங்கமா இல்லையான்னு மோடியை பார்த்தும் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஏன் அமைதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை மதக்கலவரம் பண்ணி கெடுக்குறீங்க? எங்க பிள்ளைங்க நிம்மதியா பள்ளிக்கூடம் போயிட்டு படிச்சுக்கிட்டு வருது, காலேஜுக்கு போயிட்டு வருது, இதெல்லாம் ஏன் தடுக்கிறீங்க? எங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை தொகை, தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும், புதுமைப்பெண் திட்டமா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து காசு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்து பொருளாதாரத்தை சிதைக்கும், இப்படி எல்லாம் கொடுக்கக்கூடாது, தேர்தலுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல இதையெல்லாம் நிறுத்துறதுக்கு கேஸ் போட்டிருக்கீங்களே, ஏன்னு பெண்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா?
சரி, எல்லாத்தோட ரொம்ப சிம்பிளா கேட்குறேன். பெண்களுக்கு இடஒதுக்கீடு குடுக்கணும்னு நீ மசோதாவ எடுத்துட்டு வந்த 2023ல அது பாஸ் ஆயி சட்டமாயிருச்சு. ஏன் அத 10 வருஷம் கழிச்சு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பரண மேல தூக்கி போட்டிருந்த அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா? சரி, அத இப்ப செயல்படுத்துறதுக்கு உனக்கு என்ன வலிக்குது? எதுக்கு அதுக்குள்ள டீலிமிட்டேஷன சொருகின? அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? உனக்கு குடுக்கணும்னு எண்ணம் இருந்தா 543 சீட்ல 33% இப்ப நொட்டுறதுக்கு என்ன 2024 தேர்தல்ல? ஏன் நீ குடுக்கல? அப்ப 543ல பெரும்பான்மையாக ஆண்கள் தான் இருக்கணும். 181 சீட்ட வந்து பெண்களுக்கு குடுத்துட்டோம்னா, ஆண்களோட இடம் பாதிக்கப்படும்னு ஒரு ஆணாதிக்க சிந்தனையோட மோடி இருந்தது ஏன்? இந்த கேள்விலாம் கேட்போம் இல்லையா? அதனால மிக, மிக, மிக மோசமான சிந்தனை உடையவர் இந்த நாட்டினுடைய பிரதமரா இருக்கறனால இருரெல்லாம் போட்டு பேச வேண்டியதா இருக்கு. மிக கொடூரமான சிந்தனை உடைய, மனிதத்தன்மையே இல்லாத, ஈவு இரக்கமே இல்லாத, சமூக நீதி சமத்துவ சிந்தனையே இல்லாத ஒரு இழிவான ஒரு ஒரு உருவம் அப்படின்னா அது வந்து பிரதமர் நரேந்திர மோடி தான். திமுகவுக்கு தான் சமூக நீதி பற்றி பேசுவதற்கு அருகதை இல்ல. ஆ. ஏன் வந்து நீலகிரியில ராசா தான் இருக்கணுமா? ஏன் ராணி இருக்கக்கூடாதான்னு எல்முருகன் கேட்கிறாரு. இப்ப நாங்க திருப்பி கேட்போம்ல. பிஜேபியும் அதே கேள்வி கேட்கலாம்ல. என்ன உனக்கு எந்த அளவிற்கு பெண்கள் மேல வந்து உனக்கு அக்கறை? பிரிஜ்வல் ரேவண்ணா அப்படிங்கிற ஒரு பாலியல் பொறுக்கிய பல நூறு பெண்களை மிரட்டி பாலியல் பலாத்காரம் பண்ணி மிரட்டின ஒரு பொறுக்கிக்கு, ஒரு பாலியல் பொறுக்கிக்கு, பாலியல் குற்றவாளிக்கு பிரதமர் அவர் கைய பிடிச்சு ஓட்டு போடுங்கன்னு பிச்சை எடுத்தது ஏன்? நீலகிரியில இவரு தான் நிக்கணுமான்னு கேட்கலாம். அது கூட 2வது விஷயம்டா. நீ நிக்க வச்ச ஒரு கேண்டிடேட் அவன் ஒரு பாலியல் பொறுக்கி. அவனுக்கு எதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஓட்டு கேட்டாரு? பிரஜ்வல் ரேவண்ணாவை எதுக்கு கடைசி வரைக்கும் பதவியில உட்கார வச்சு அழகு பார்த்தாரு? மல்யுத்த வீராங்கனைகள் வந்து புகார் கொடுத்தாங்கல்ல. ஆசிஃபாங்கிற ஒரு குழந்தையை பலாத்காரம் பண்ணி கொன்ற ஈவு இரக்கம் இல்லாத கும்பலுக்கு பிஜேபி எம்பி தானே போய் போராடுறான் அவனை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. பிரதமர் நரேந்திர மோடிக்கு பேசுவதற்கு தகுதி இருக்கா? பில்கிஸ் பானு குற்றவாளிகளை ஆர்த்தி எடுத்து வரவேற்றது இந்த பிஜேபி கும்பல் தானே. உங்களுக்கு பெண்கள் மீது அக்கறை இருக்கா? உத்தரப்பிரதேசத்துல பெண்களுடைய நிலை இன்னும் எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு பாத்துக்கிட்டே இருக்கோம்ல. பேசுறதுக்கு தகுதி இருக்கான்னு நான் கேட்கிறேன். அவ்வளவு பெரிய யோகி அஸ்தனா இருந்தா பிரதமர் பதவி ஒரு பெண்ணுக்கு கொடுத்துட்டு ஒரு பதவி விலக வேண்டியது தானே. நாங்க தான்ப்பா, எங்களுக்கு தான் மனசு வரலப்பா, நாங்க கொடுக்கல, நாங்க ஒத்துக்கிறோம். உனக்கு அவ்வளவு பெரிய இது இருந்துச்சுன்னா நீ கொடுக்க வேண்டியது தானே. மோடி சொல்றது இருக்கட்டும். இன்னைக்கு எடப்பாடி அவர்களும் அன்புமணி அவர்களும் சொல்றாங்க, டீலிமிட்டேஷனை மையப்படுத்தி இல்ல நிதி ஆதாரங்களை மையப்படுத்தி ஒன்றிய அரசு இதை செய்யல, ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல, டீலிமிட்டேஷனால நம்ம பாதிக்கப்பட போறோம்னு பொய் பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மன்னிப்பு கேட்கணும்ன்றாங்க. அன்புமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மண்டக்குள்ள மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இப்போ ஏற்கனவே 543 இடங்கள்ல 7.18 தான் வந்து நம்மளுக்கான ரெப்ரசன்டேஷன் இருக்கு. இப்போ மோடி பிஜேபி பாசிச கும்பல் எடுத்துட்டு வரக்கூடிய டீலிமிட்டேஷன் வந்து அரங்கேறி இருந்தால் அது நமக்கு 5.87 குறைஞ்சிருக்கும். அப்படிதான் பார்க்கணும். பெர்சன்டேஜ் அப்படிதான் பார்க்கணும். உங்களுக்கு 10,000 ரூபாயில நான் 1000 ரூபா கொடுக்கறதுக்கும் 1,00,000 ரூபா இருக்கும்போது உங்களுக்கு 1,500 ரூபா கொடுத்துட்டு 1000 ரூபாயோட 1,500 ரூபா அதிகமா தானே கொடுத்தேன். 10,000 ரூபாயில 1000 ரூபாங்கிறது 10%. அப்போ 1,00,000ல 10%னா 10,000 ரூபாய்க்கு மேல இருக்கணும்ல. 10,000 ரூபா உங்களுக்கு கொடுக்கணும்ல. 1,500 ரூபா கொடுத்துட்டு அதை விட அதிகமா தானே கொடுத்தேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்ப 7.18% இருக்குன்னா நீ டீலிமிட்டேஷன் பண்ணாலும் எனக்கு அந்த பெர்சன்டேஜ் குறையாம வரணும்ல. ஆனா குறையும் அப்படின்னு எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு பிரதமர் நரேந்திர மோடியே நேத்து பேசும்போது தெரிஞ்சு போச்சு. 2011 சென்சஸ் வச்சுதான் கொடுப்போன்னு. இந்த 2011 சென்சஸை வச்சுதான் கொடுப்போன்னு ஏன் நீ அந்த மசோதால இன்க்ளூட் பண்ணல? நீ யோகிஸ்தானா தான் எழுத வேண்டியதானே. திருட்டு புத்தி இருக்கிறனால தானே நீ எழுதல. அப்போ எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணியும், சார் அன்புமணியெல்லாம் ஆணவ கொலையை ஆதரிக்கிறவர், பெண்களுக்கு முற்றிலும் எதிரானவர். பொள்ளாச்சியில பாலியல் வன்முறை நடக்கும்போது அது குற்றவாளிகள்லாம் வந்து அதிமுகவை சேர்ந்தவங்கன்னு காப்பாத்தியவர் எடப்பாடி பழனிசாமி. அதனால பெண்களின் மீது அக்கறையெல்லாம் இவங்க பேசவே வேண்டாம். ரொம்ப அயோக்கியத்தனமானவங்க. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு என்ன ஆதாரம் இருந்தா கொடுங்கன்னு பொள்ளாச்சி விஷயத்துல பேசினவர். அதனால அவரெல்லாம் பேசவே கூடாது. அவரோட ஆட்சியில தான் வந்து ஸ்னோலின வாயிலேயே சுட்டு கொன்னது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில். இவங்க 2 பேருக்கு பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. மாநிலத்துக்கு அங்க வந்து ரெப்ரசன்டேஷன் குறையுது. இப்படி குறைஞ்சா எதிர்காலத்தில் என்ன ஆபத்து வருங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண கூட முடியாம இவங்களாம் ஒரு அரசியல்வாதியா? எடப்பாடி என்ன சொல்றாரு, இப்பயாவது பரவாயில்ல 50% உயர்வு கொடுத்துருப்பாங்க எல்லா மாநிலங்களுக்கும். ஆனா 2026ல சென்சஸ் படி கொடுத்துருந்தாங்கன்னா, அப்ப கொடுத்தாங்கன்னா நிறைய இடங்கள் நமக்கு குறையும். சார் அறிவு இல்லாம பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி. ஆமா, அறிவே கிடையாது. அந்த அறிவே கிடையாது. இப்ப நான் திரும்ப சொல்றேன், 7.18 ரெப்ரசன்டேஷன் இருக்கிறது இப்ப குறையும். நீங்க எந்த சென்சஸை வச்சு கொடுத்தாலும் குறையும். 2011 வச்சு கொடுத்தாலும் குறையும். 2026க்கு அப்புறம் சென்சஸ் எடுத்து வச்சாலும் குறையும். 50% கொடுப்பாங்க. எவன் சொன்னா 50%?
மசோதால ஏன் மென்ஷன் பண்ணல பிஜேபி? இப்ப முட்டை கொடுக்குறாருல எடப்பாடி பழனிசாமி, அவன் முரட்டு முட்டை கொடுக்கறதுல எடப்பாடி பழனிசாமி உலகத்துல யாரும் அடிச்சுக்க முடியாது. இந்த வெண்ணெய ஏன் உங்க நொண்ண மசோதாவில் சேர்க்கலன்னு நான் கேட்கிறேன். யோகேஸ்வரனா இருந்தா பிரதமர் மோடி 50% உயர்த்தப்படும்னு எழுதியிருக்க வேண்டியதுதானே அதுல. ஏன் எழுதல? ஒண்ணு. ரெண்டாவது, எந்த சென்சஸை வச்சு குறைச்சாலும் தமிழ்நாட்டுக்கான ரெப்ரஸன்டேஷன் குறையும் சார். நம்மளோட டிமாண்டை டீலிமிட்டேஷன் பண்ணாத, ஃப்ரீஸ் பண்ணு. 543ல தான் ஃப்ரீஸ் இருக்கணும். என்னைக்கு வடமாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துதோ, என்னைக்கு வடமாநிலங்கள் பொருளாதார ரீதியாகவும் முன்னேறுதோ, அன்னைக்கு டீலிமிட்டேஷனை பத்தி பேசலாம். இன்னொரு 25 ஆண்டுகளுக்கு டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாது, ஃப்ரீஸ் பண்ணணுங்கிறதா நம்ம டிமாண்ட். இப்ப இருக்கிற 543 சீட்ஸ்ல பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடு, 181 கொடுங்கிறதா நம்ம டிமாண்ட். எடப்பாடி பழனிசாமிக்கு அடிப்படை அறிவு கிடையாது, அரசியல்னா என்னன்னு தெரியாது, திராவிடம்னா என்னன்னே தெரியாது. அப்புறம் என்ன சார் அவர்கிட்ட நீங்க என்ன சார் பேசுவீங்க? அந்த ஆளுக்கு காலில் விழுறதை தவிர, காலை வாரி விடுறதை தவிர, தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றதை தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது. முதல்ல 1-2 கணக்கு தெரியுமா தெரியாதா? 7.18 இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் குறைய எந்த சென்சஸ் எடுத்தாலும். இப்ப இதன் மூலியமா பிஜேபி என்ன பண்ணணும்னு நினைக்குது அப்படின்னா, வட மாநிலங்கள்ல ஹிந்தி பெல்ட்ல சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதன் மூலமாக எதிர்காலத்தில் பெரும்பான்மையோட அவங்க வின் பண்ண முடியும். ஒன்ஸ் அவங்களுடைய திட்டமே என்னன்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் வேணும் அப்படின்னு சொன்னா மக்களவையிலும் மாநிலங்களவையிலையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கணும். மக்களவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ல அன்னைக்கு வர உறுப்பினர்கள் 2/3 மெஜாரிட்டி இருந்தாதான் பில்லு பாஸ் ஆகும். 50% எஸ், 543ல 50% எஸ் சொன்னாதான் போகும். அடுத்தது பிஜேபி, அதாவது இருக்கிற மாநிலங்கள்ல 50% மாநிலங்கள் அதை சட்டமன்றத்தில் ஏத்துக்கணும். இந்த 3 கண்டிஷன் தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இது இருந்தாதான் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர முடியும். அப்போ பிஜேபியோட நோக்கம் என்ன அப்படின்னா, சென்சஸை வைத்து, மக்கள் தொகையை வைத்து மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்துவதன் பண்ணினோம் அப்படின்னா வட மாநிலங்கள் தான் மோஸ்ட் பெனிஃபிஷியரியா இருக்கும். அப்போ வட மாநிலங்கள்ல சில மாநிலங்கள்ல மட்டுமே பிஜேபி வின் பண்ணாலே போதும், அவங்க நாடாளுமன்றத்துல 2/3 மெஜாரிட்டியை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 2/3 மெஜாரிட்டி பிஜேபிக்கு வந்துருச்சு அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த மாநில ஒன்றியத்துக்கு இருக்கக்கூடிய சில அதிகாரங்கள் கூட பறிக்கப்பட்டுரும். 2/3 மெஜாரிட்டி வந்துச்சு அப்படின்னா பிஜேபி என்னென்ன பண்ண சதித்திட்டம் இருக்கு? இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் தொடரும், அதை நீக்குவாங்க. சரிங்களா? அப்புறம் அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கணும் அப்படிங்கிறதையும் நீக்கிடுவாங்க. இடஒதுக்கீடு, அவங்க வந்து எக்கனாமிக்கலா இடஒதுக்கீடு எடுத்துட்டு வந்ததை பத்தியெல்லாம் நீங்க அவங்களுக்கு எல்லா இடஒதுக்கீடும் போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் உனக்கு 2 கண்ணு போகணும்னு நினைக்கக்கூடிய. அப்போ இடஒதுக்கீடையே அழிச்சிடுவாங்க. இப்படி அரசியலமைப்பு சட்டத்துல நமக்கு மிக முக்கியமா சோசியலிசம், செக்குலரிசம் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணணுங்கிறதா அவங்களுக்கு வந்து மொத்தமாவே அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்துட்டு மனுஸ்மிதியை கொண்டு வரணும். அப்போ பிஜேபியினுடைய நோக்கம், அந்த பாசிசங்களுடைய நோக்கம் 2/3 மெஜாரிட்டியை வந்து எடுத்துட்டு வரணும், நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா டீலிமிட்டேஷனை மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணணும், வட மாநிலங்கள் பெனிஃபிட் ஆகணும், அதன் மூலியமாக அரசியலமைப்பு சட்டத்தையே தூக்கி போட்டுட்டு மனுஸ்மிதியை கொண்டு வந்து அங்க வைக்கணும் அப்படிங்கறதான் திட்டம். நீங்க சொல்றதுல இருந்து விமர்சனம் முன்வைக்கப்படுது. 2/3 மெஜாரிட்டி கிடைக்கணும், ஸ்பெஷல் மெஜாரிட்டி கிடைக்கணும், இதெல்லாம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் பிஜேபி கொண்டு வராங்க. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஏதோ அவரால் தான் இது தோற்கடிக்கப்பட்டது மாதிரி ஒரு பில்டப்பா பேசுறாரு. நான் என்ன கேட்கிறேன், பண்ணோம்ல உனக்கு அறிவு இருந்தா நீ பண்ண வேண்டியது தானே. இது டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது தென் மாநிலங்களுக்கு எதிராக போகும்னு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதற்கான நடவடிக்கைகள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. 2/3 மெஜாரிட்டி இருக்காது, அதனால இந்த மசோதா நிறைவேறாதுன்னு ஒரு மாநில முதலமைச்சருக்கே தெரியும் போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரியாதா? அப்புறம் என்ன மாணவருக்கு அவர் எத்தனை வந்தாருன்னு நாங்க கேள்வி கேட்போம்ல. எதுக்குன்னா அழுது ஓட்டு பொறுக்கிறதுக்கு. பாத்தீங்களா இந்த மசோதாவை தோக்கடிச்சிட்டாங்க பத்தியா? எந்த மசோதான்னு வாயை திறந்து சொல்லுடா. பெண்கள் இடஒதுக்கீடு சட்டத்துல நான் ஜெனரலா சொல்றேன், பிரதமரை நான் வந்து சொல்லல. பிரதமருக்குலாம் நிறைய மானாவாரியா மரியாதை கொடுக்க நான் தயாராகவே இருக்கிறேன். பெண்கள் இடஒதுக்கீடு சட்டத்துல நீ எதுக்கு டீலிமிட்டேஷனை சொருகின? பெண்கள் இடஒதுக்கீடுல ஓபிசிக்கு மென்ஷன் பண்ணணும், ஓபிசிக்கான இடஒதுக்கீடு அதுல கன்ஃபார்ம் பண்ணுங்க, ஏன்னா உயர்ஜாதி பெண்கள் மட்டுமே அதுல பெனிஃபிட் ஆவாங்கன்னு தான் இத்தனை வருஷமா எல்லாரும் எதிர்த்து இருந்திருக்காங்க. உண்மையாகவே அக்கறை அதை பண்ணியிருக்கணும்ல. சரி, நாங்க என்ன கேட்கிறோம், எங்களோட உரிமைக்காக நாங்க சண்டை செய்யறோம். சீன் போடுறோன்னே வச்சுக்கோ, ஏன் அது கூட உனக்கு தெரியல, அது கூட உனக்கு வக்கு இல்லைல்ல, அது கூட உனக்கு தைரியம் இல்லைல்ல. மோடி கோச்சு பாருன்னு தானே நீங்க பம்புற, மோடி கோச்சு பாருன்னு தானே நீ ஆதரிக்கிற. உனக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது எவ்வளவு பர்சன்டேஜ் குறையுதுன்னு, அப்படின்னு நீ ஆதரிக்கிற. அட்லீஸ்ட் நாங்க பாதுகாப்பதற்காகவாவது ரவுடிசம் பண்றோம்ல, நீ என்ன பண்ற? எடப்பாடி பழனிசாமி பார்த்து நான் அதுதான் கேட்கிறேன்.
அவங்க தமிழை அழிச்சாலும் வாயை மூடிக்கிட்டு இருக்கிற, தமிழ் உரிமையை பறிச்சாலும் வாயை மூடிக்கிட்டு இருக்கிற, தமிழர்களுடைய தொன்மையை பறிச்சாலும் வாயை மூடிக்கிட்டு இருக்க, கீழடி அறிக்கையே விட மாட்டேங்கிறாங்க, கீழடியில மண்ணை போட்டு மூடுறாங்க, அதையும் நீ கண்டிக்க மாட்ட, இந்தி படிச்சாதான் கல்வி நிதி தருவேன்னு சொல்றான், அதையும் நீ வாயை மூடி கேட்டுக்கிட்டு இருக்கிற, அவன் என்ன இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு எதிராக எந்த சட்டம் எடுத்துட்டு வந்தாலும் நீ ஆதரிக்கிற, இந்திய விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்ததையும் ஆதரிக்கிற, எல்லாத்தையும் ஆதரிச்சுட்டு இங்க எதுக்கு உனக்கு ஒரு கட்சின்னு கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமி. சார், இன்னும் பெண்களுக்கு அக்கறை இருக்க மாதிரி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அமெரிக்கால ஒரு ஃபீடோஃபைல் குழந்தை பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி ஈப்ஸ்டன், அவனுடைய நட்புல இருந்த உறவாடின ஹர்தீப் சிங் பூரியை இன்னுமே மினிஸ்டரா வச்சுக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அந்த ஃபீடோஃபைல் அந்த குற்றவாளி கிட்ட இருந்து காசு வாங்கி தான் அவர் பொண்ணோட கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாரு. அவர் சொன்னாருன்னு பிரதமர் மோடி இஸ்ரேல போய் டான்ஸ் ஆயிடாருன்னு சொல்லிட்டு அமெரிக்க அரசே வெளியிட்டு இருக்குது. பெண்கள் மேலே உங்களுக்கு என்ன சார்? ஜெஃப்ரி ஈப்ஸ்டனால இந்தியாவில் ஒரு பொண்ணுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான், அந்த பொண்ணுடைய விவரத்தை எடுங்க, நாங்கள் அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், நீதி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்திய கவர்மெண்ட்டுக்கு மெயில் வந்திருக்கான். அதையே மூடி மறைச்சாங்க. அந்த பொண்ணு யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த பொண்ணுக்கான நீதியையும் கொடுக்கல. இவங்களுக்கு பெண்கள் மீது அக்கறையாமா? ரொம்ப கேட்குறேன், ஏன் கேஸ் மானியத்தை குறைச்சாங்க சார்? கொடுக்கவே இல்லை, சுத்தமாக போயிருச்சு. ஏன் பெண்கள் வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வுனால, கேஸ் விலை உயர்வுனாலாம் பாதிக்கப்படலையா? ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி பேச சொல்லாதீங்க. நான் சொல்றேன், பிரதமரா போயிட்டாருனால மானவாரியா பேச முடியல, வேற யாராவதுனா பேச முடியும். டீலிமிட்டேஷன் கொடுத்து காரசாரமாக பேசியிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கு ஹைலைட்டாக பேசப்படுறது விஜயினுடைய திருச்சி கிழக்கு பிரச்சாரம். நீங்கள் பெரம்பூர்லையும் இருக்கீங்க, பெரம்பூரில் அவர் வெற்றி பெறுவாரா, திருச்சி கிழக்கில் அவர் வெற்றி பெறுவாரான்னு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னைக்கு சர்ச்சில் வந்து மண்டியிட்டபடியே போய் பிரார்த்தனை பண்ணுறாரு திருச்சி கிழக்கில். எப்படி பார்க்குறீங்க? அதாவது தேர்தல் அப்படின்னாலே வந்து அரித்மெட்டிக் கால்குலேஷன் தான். அப்போ பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் எந்த மாதிரி பெர்சன்டேஜ் இருக்கு, யார் யார் திமுக ஆதரவில் இருக்காங்க, அந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அடிப்படையாக ஒன்று பேச அந்த கிரவுண்ட் அந்த டேட்டா என்கிட்ட கிடையாதுங்கிறதுனால நான் அப்படி பேசல. ஆனால் ஒரு மக்களை சந்தித்து ஓட்டு கேட்பதற்கான தகுதியை ஒரு நபர் பெற்றிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வேணா நான் யோசிக்கணும். பெரம்பூர் ஆகட்டும், எந்த தொகுதியில் வேணா இருக்கட்டும், விஜய்க்கு ஓட்டு கேட்பதற்கு, மக்களிடம் வந்து ஓட்டு கேட்பதற்கு தன்னை எந்த வகையில் தகுதிப்படுத்தி கொண்டார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. டீலிமிட்டேஷன் பிரச்சனை இவ்வளவு இருக்குது, திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் ரோட்ல இறங்கி போராடினாங்க, நீ என்ன பண்ண? அறிக்கை விடுறது மட்டும்தான் ஒரு அரசியல்வாதியினுடைய வேலை. ஏன்னா நீங்க சொல்லுவீங்க அறிக்கை விட்டுருக்காரு அப்படின்னு, அறிக்கை விடுறது மட்டுமே அரசியல்வாதியினுடைய பணின்னு நினைச்சுக்கிட்டு விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறாருன்னா அப்ப நல்லா தானே கேள்வி கேட்கணும் நாங்க. அப்போ எங்களோட உரிமை பாதிக்கப்படும் போது நீ வரமாட்டேன், எங்களுக்கான நிதி உரிமை பாதிக்கப்படும் போது நீ வரமாட்ட, எதுக்குமே வரமாட்ட, பங்களாக்குள்ளேயே பூந்துன்னு இருப்ப. உனக்கு வெயில பார்த்தா பயம், மக்களை பார்த்தா பயம். தன்னுடைய தொண்டர்களை பார்த்து பயந்து ஓடி போய் வண்டியில ஏறிக்கிட்டார் சார். என்ன சார் சொல்லணும்? விஜய்க்கு மக்களிடம் வந்து ஓட்டு கேட்பதற்கு தகுதி இருக்கா? தன்னுடைய காலை வருத்திக்கிட்டு மண்டிக்கிட்டே போய் கர்த்தர்கிட்ட பிரார்த்தனை பண்றாரு. ஏன் அவருக்கு நம்பிக்கை இருக்கட்டும், நம்பிக்கை இல்லாம இருக்கட்டும், ஒரு தலைவன் இப்படி செய்யறதுனால அவரை ஃபாலோ பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் அடுத்த செகண்ட். நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேங்க, தன்னுடைய தொண்டர்களை பார்த்து பயந்து ஓடி போய் ஏன் விஜய் வண்டியில ஏறிக்கிட்டாரு? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த மக்களுக்கு? இந்த மக்களோட வந்து டிராவல் பண்ணியிருக்காரா, பேசியிருக்காரா, பழகி இருக்காரா, இவங்களுக்கு பிரச்சனை என்ன, இவங்களுக்கு அடிப்படையாக அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கும், யாரால பிரச்சனை இருக்கும், இதெல்லாம் தெரியுமா அவருக்கு? கேஸ் மானியம் வந்து ஏன் ஒன்றிய பிஜேபி அரசு நிறுத்திச்சு, அதனால மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா, அதை பத்தி பேசியிருப்பாரா? பெட்ரோல் டீசல் விலை ஏன் உயர்ந்து இருக்கிறது, இது ஏன் வந்து வரி அதிகப்படுத்திக்கிட்டே போச்சு ஒன்றிய பிஜேபி அரசு, அதை வந்து மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்காம ஏமாத்திக்கிட்டு இருக்கு, இதை பத்தி எல்லாம் அவருக்கு ஏதாவது தெரியுமா? கல்வி நிதியை கொடுக்காம பிஜேபி வந்து பழி வாங்குது, இதெல்லாம் அவருக்கு தெரியுமா? நான் தான் சொல்றேன், ரொம்ப அடிப்படையா நான் இவ்வளோ அரசியல் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், விஜய்க்கு வந்து அரசியல் தெரிஞ்சிருக்கணும், அரசியலமைப்பு சட்டத்தை தெரிஞ்சிருக்கணும், ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், சிம்பிள் மெஜாரிட்டினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், நாடாளுமன்றத்தில் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க, எந்தெந்த கட்சியில இருந்து இருக்கிறாங்க, எப்படி ஒரு சட்டம் பாஸ் ஆகும், இவ்வளோ தூரத்துக்குலாம் போவானா சார்? இந்த இந்திய நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய அதிகாரம்ங்கிறது எந்த அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது, இதனால நம்ம எவ்வளவு பாதிக்கப்படுறோம், அந்த அளவுக்கு அரசியல்னா தான், அந்த அரசியல் கூட அவருக்கு தெரியவானா சார்? தன்னுடைய தொண்டர்களிடம் கூட நின்று பேச முடியாத விஜய் நாளைக்கு வந்து ஆட்சிக்கு வந்தா என்ன புடுங்கிடுவாருன்னு கேக்குறேன். எதுக்கு 2 தொகுதியில நிக்கணும்? அது விருப்பம், நீ நில்லு. அவரே சொல்றாரு 2 தொகுதியில நிற்பதற்கான காரணம் என்னங்கிறது நமக்கு அதுல இருந்தே தெரியுது. அப்போ எந்த அரசியல்வாதியாக இருப்பதற்கு தகுதி இல்லாதவரா இருக்கார் சார் விஜய். நீ அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லல, உனக்கு அந்த தகுதி இல்லை, அந்த தகுதியை நீ வளர்த்துக்கவே இல்லை. ஈஸியா சந்திக்கலாம், மாசம் ஒரு டைம் வரப்போறேன் தொகுதிக்குன்றாருல.
அதான் சார் சொல்றேன். நீ உன்னோட தொண்டர்கள பார்த்தே பயந்து ஓடி பங்களாக்குள்ள பூந்துக்கிற. நீ முதலமைச்சர் ஆனா எப்படி வந்து பார்ப்ப? எனக்கு புரியல. இப்போ நீ வரமாட்டியே. இப்பயே சார் பிரச்சாரத்துக்கே வரல சார் அவரு. பிரச்சாரத்துக்கே வரல. வயதானவர்கள்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வெயில்ல. வரவே மாட்டேங்கிறாரு. அவதூறு செய்வதும், அறிக்கை விடுவதும், அதுவும் அவதூறான அறிக்கை. நேர்மையான அறிக்கை கூட கிடையாது. இதுதான் அரசியல்னு நெனச்சுக்கிட்டு இருக்க விஜய் நீங்க என்ன பண்ணுவீங்க? இது போன்ற நபர்கள் அரசியலில் வெற்றி பெறக்கூடாது. அப்படி வெற்றி பெற்றால் அது ஜனநாயகத்திற்கு ஆபத்து. அந்த அடிப்படையில் விஜய் வெற்றி பெறக்கூடாது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.